ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். வானங்கள் யாவும் அதின் மேலுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் சுவாமி உமை போற்றுமே. வானங்கள் யாவும் அதின் மேலுள்ள ஆகாயமும் காண்கின்ற யாவும் சுவாமி உமை போற்றுமே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உமை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காண்கின்ற யாவும் கர்த்தர் உமை போற்றுமே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும் பாரேனில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. நீரேனில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும் பாரேனில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன்.
சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்த பாடல் 1973 வருடம் மதுரை பக்கத்தில் உள்ள பசுமலை என்ற ஊரிலே இந்த CSI ஆலயத்திலே இந்த பாடல் பாடப்பட்டது. இந்த பாடலை இயற்றியவர் LS தியாகராஜன், அதற்கு வடிவமைத்தவர் S தேவர்க்கம் என்ற ஒரு நபர். அருமையான 2 பேர்களால் இந்த பாடல் இயற்றப்பட்டது. இனிமையான பாடலை பாடிய எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பாடல் முதலாக ஒரு அறுப்பின் பண்டிகையிலே இது பாடல் பாடப்பட்டது. அநேகர் இந்த பாடலை பாடியவுடன் என்னை கட்டி அணைத்து, இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை எங்கேயா எடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் கையை காட்டினது திரு S தேவரக்கம் என்ற ஒரு நபரை. அவர்தான் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர். அவர்தான் லீட் கிட்டார் போட்டவர். அதற்கு ரிதம் கிட்டார் போட்டவர் ரைட் ரெவரண்ட் துரை சிங் ஜேம்ஸ் என்றவர். அவர் இப்பொழுது செகண்ட் ரெவரண்ட்ல பிஷப்பாக இருக்கிறார். முதலாக இந்த பாடலை பாடிய பொழுது எனக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் இருந்தது. அதே சமயத்துல இந்த பாடல் பாடின சில மாதங்களிலே இந்த பாடல் உலகம் முழுவதும் பரவப்பட்டது. பல மொழிகளிலே இந்த பாடலை பாடினார்கள். டெக்னாலஜி வளராத அந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் நான் பாடியதற்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதே சமயத்திலே இந்த பாடலை இயற்றியவர் சங்கீதம் 148 பேஸ் பண்ணி தான் இந்த பாடலை எழுதுறோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல்